வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். ஏன்னா ரைட் ஜென்னிசட் அண்ட் த லெஃப்ட்டுங்கிற டாபிக். ஏன்னா நிறைய பேருக்கு ரைட்னா என்ன, ஜென்னிசட்ங்கிறது இப்போ நிறைய இந்த டேர்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ரோட்டில் இறங்கி போராடினதுனால அவங்க ஜென்னிசட் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சோஷியல் மீடியாவில் அது பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணதுனால ஜென்னிசட்னு என்னன்னு தெரியும். லெஃப்ட் அப்படின்னா இடதுசாரிகள் அப்படின்னா என்ன அதுக்கு உள்ளர்த்தம் என்னங்கிறது முக்கியம். எல்லாம் அரசியல்வாதிகள் பேசிகிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் வலதுசாரி இடதுசாரின்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அரசியல் ஞானம் உள்ளவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பட் பொதுமக்களுக்கு என்னன்னு அதை பற்றி பெரிய ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அந்த ரெண்டுக்குள்ளே ஒன்று மாறி வர்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன ஐடியாலஜியில் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்காங்கிறதுலாம் நமக்கு அதை பற்றிலாம் ரொம்ப இவனுக்கு மாற்று அவன், அவனுக்கு மாற்று இவன் நம்மளாக டிசைட் பண்ணுறோம். ஆனால் அதில் உள்ளர்த்தம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த அரசியல் விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகலாம். என்னென்னா வலதுசாரின்னா என்ன, இந்த லாஸ்ட் 12 இயர்ஸில் நீங்கள் இந்த வலதுசாரி அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமான இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம பார்க்குறோம். ஒரு பொருளாதார கொள்கைகள் என்ன, ஒரு அரசாங்கம் என்ன பொருளாதார கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறதோ அதை வச்சு தான் அது வலதுசாரியா நியூட்ரலா அல்லது இடதுசாரியாங்கிறத டிசைட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜவஹர்லால் நேரு ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டாரை முன்னெடுத்து கொண்டு வந்தார் முழுக்க. அப்போ இந்தியாவில் பணம் இல்லைங்கிறனால பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன்ஸை நிறைய பில்டப் பண்ணார். அப்போ அது அவர் என்ன அந்த கான்ஸ்டியூஷன் அதுக்கேற்றபடி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா டெமோக்ரஸி, சோஷியலிசம், அது மாதிரி செக்யூலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் அது இந்த நம்ம இந்தியா அந்த பாதையை நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி சென்றது. அது ஒரு நியூட்ரல் கம் லெஃப்ட்னு வச்சுக்கலாம். அது முழுக்க லெஃப்ட், ஒருவேளை பீப்புள் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால அதை லெஃப்ட்டு சொல்லிக்கலாம், லெஃப்ட் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த 75 வருஷத்தில் குறிப்பாக 2014 அப்புறம் வலதுசாரி சிந்தனைகளை வெவ்வேறு தளங்களில் அவங்க நம்ம இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதில் ப்ரைமரியாக நம்ம பார்க்க வேண்டியது பொருளாதார கொள்கைகள் தான். இந்த பொருளாதார கொள்கைகளில் கம்ப்ளீட்டாக முதல்ல எப்படி ப்ரைவேட்டைசேஷன் ஆரம்பித்தாங்க, அப்புறம் அதுவே கார்ப்பரேட்டைசேஷன், அதாவது ஒரு 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மொனோபலைஸ் பண்ணி கார்ப்பரேட்ஸ், அதாவது டாப் 15-20 அப்படிங்கிற மாதிரி கொண்டு அவங்களோட மொனோபலியாக அது இப்போ மாறிட்டுருக்கு. டோட்டல் மொனோபலி, அவங்க எல்லா செக்டாரையும் இவங்களே மேனேஜ் பண்ணுறது, இவங்களே கைவசப்படுத்திக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு 5 டாப் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ்ன்னு வச்சுக்கலாம், ரொம்ப போனால் 10 வச்சுக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் ஒரு இந்தியாவில் பெரிய பிக் இண்டஸ்ட்ரீஸை ஹோல்டு பண்ணலை, ஓன் பண்ணலை. மற்ற எல்லாம் அடுத்த லெவலுக்கு தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வாழ விடுறாங்க வச்சுங்களேன். ஏன்னா அவங்களும் தேவை நாட்டுக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி. ஸோ இந்த மொனோபலைசேஷன் போயிட்டுருக்கிறதுனால அந்த பொருளாதார கொள்கைகள், வலதுசாரி பொருளாதார கொள்கைகள் முழுக்கவே அந்த கார்ப்பரேட்டைசேஷன், மொனோபலைசேஷன் நோட்டிக்கே போகுது. இன்ஃபேக்ட் இந்த ஆர்எஸ்எஸோடைய பிஜேபியோட ஐடியாலஜி என்னென்னா லிட்டில் கவர்னன்ஸ், அவ்வளோதான். அதாவது அவங்கள்ட்ட விட்டுறணும், நம்ம வெறும் ஃபெசிலிட்டேட்டர் தான். நம்ம நடுவில் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறது, நமக்கு அரசாங்கத்துறையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நீங்கள் நிறைய இதில் பார்க்குறீங்க. பப்ளிக் செக்டார் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் டிஸ்மேண்டில் பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை. இதோடைய நேச்சுரலாக என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது லாபத்துக்கு மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்ஸும் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து ஏதோ அன்னன்னைக்கு ஏதோ சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான ஒரு போக்கை ஒரு உருவாக்கக்கூடிய பொருளாதார கொள்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு 25% அது பீப்புள் இருக்காங்க மினிமம், நான் சொல்கிறது. இது போக
டெய்லி இப்படி காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்கு வேலை செஞ்சால் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கலாங்கிற அந்த குரூப் வந்து நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. எல்லாம் வந்து டேட்டாலாம் இன்னும் ஒன்றும் பெருசாக தெரில. ஆனால் ஒரு டேட்டா வந்துடுச்சு என்னென்னா, 60% ஆஃப் தி வெல்த்தை டாப் 1% ஆஃப் தி கேப்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் சர்வேலேயே சொல்லுது. அப்படின்னா பாருங்கள், நியர்லி 90% ஆஃப் தி பீப்புள் அன்றாடங்காட்சிகளாக தான் இருக்கும். ஒரு 10% தான் அதில் அவங்க 1% 2% இவங்களெல்லாம் சார்ந்திருக்கிற ஒரு ரிச் பீப்புள் வந்து மொத்தமே 10% தான். ஓரளவுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னா அவங்களுக்கு தான் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் போகுது. மீதி 90% வந்து லெஃப்ட் டு ஃபெண்ட் ஃபார் தெம்செல்ஸ். இதிலேருந்து தான் இந்த பொருளாதார கொள்கையில் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, தங்களை வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. டே டு டே வந்து தங்கள் ரோட்டிலே இருக்க வேண்டியிருக்கு. இது போக தங்களுடைய வாழ்க்கைக்கான போராட்டம் பயங்கரமாக இருக்குது. தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க முடியல, வீடு இல்லை, அது மாதிரி ஹெல்த்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாதுங்கிற மாதிரி பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன், அதுலேயும் கார்பரேட்டைசேஷன் மாறி இருக்குது. முழுக்க ப்ராஃபிட் ஓரியன்டாக மாறும்போது நேச்சுரலாக பீப்புள் ஆர் புஷ்டு டு தி ஃப்ரிஞ்ச், எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ நேச்சுரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இடதுசாரி சிந்தனை அப்படின்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் கிடையாது. இடதுசாரி சிந்தனை அப்படின்பது என்னுடைய வாழ்வாதாரத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பொருளாதாரத்தை, வாழ்க்கையின் பொருளாதாரத்தை நான் அழிக்க முற்படுவேனா? எனக்கு வந்து இதெல்லாம் எல்லாரும் ஒரு பணக்காரங்க, நீங்கள் வந்து என்னென்னமோ அனுபவிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் கேட்குற அவ்வளோ பெரிய பணக்கார தன்மையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி லைஃப், அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுங்க, எங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க, எங்களுக்கு அடிப்படை சுகாதாரத்தை இன்ஷூர் பண்ணுங்கள், அடிப்படை ஹெல்த் இன்ஷூர் பண்ணுங்கள், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுங்க, கல்வியை கொடுங்கங்கிற இந்த ஒரு மினிமம் கேரண்டி கூட இந்த நாட்டில் இல்லை. அப்படிங்கிறது தான் இடதுசாரி சிந்தனைன்னு கோர் பிரின்சிபிள். இதுக்கு வந்து யாரும் வந்து அதை போய் தூண்டி விடணுங்கிற அவசியமே கிடையாது. என்னோடய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துறதுக்கு போராடும்போது அதுக்கு எதிரான சக்தியாக அரசாங்கமே இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை எதிர்த்து தானே கேட்பாங்க. அந்த அரசாங்கத்தை தானே பார்த்து கேட்க முடியும் மக்கள். அப்போ அதை எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? ஸோ இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு இது எண்ணமே ஒழிய அது ஒன்றும் யாரோ தூண்டிலாம் வர்றதில்லை. ஒன்று இடதுசாரி, ரைட். அடுத்தது, இப்போ நீங்கள் ஜென்னிசெட் பார்த்தீங்கன்னா அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீட் எக்ஸாம் லீக் ஆகுது, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் முழுக்க அந்த ஆன்சர் ஷீட்ஸில் ஏகப்பட்ட குளறுபடிகள். இதெல்லாம் மையமாக வச்சு தான் அவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொன்னாங்க. வேறு எந்த டிமாண்டும் அவங்க வைக்கலை. அப்படின்னா அது வந்து அது என்ன சிந்தனை போக்கு நம்ம சொல்கிறோம்? ஒரு அரசியல் ரீதியான சிந்தனை போக்கு என்ன? ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க, அது ஃபுல்லாக ஃப்ராடு. நீட் எக்ஸாம் முழுக்க ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குங்கிறதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் கை மாறிருக்கு. அதே மாதிரி நீங்கள் சிபிஎஸ்சி இந்த ஸ்கூல் பசங்களை அவங்கள போய் ஒருத்தன் வந்து என்னுடைய ஆன்சர் ஷீட்டில் தப்பாக மார்க் போட்டிருக்கு வந்திருக்கு அப்படி சொல்லும்போது அவனை போய் ஆன்டி இண்டியன் பாகிஸ்தான் ஆளுன்னு சொல்லி அப்புறமா ஒரு 3 பேர் எப்படிலாம் அது நடந்திருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அரசாங்கம் முடிச்சுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது அசிங்கமாக அரசாங்கத்துக்கு எதிராக போகுது. ஸோ இந்த ஜென்னிசர் ஏன் ரேலி ஆகிறாங்க? அப்போ அது ஒரு இடதுசாரி சிந்தனை தான். ஏன்னா ஒரு தங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து போராடக்கூடாது சொல்ல முடியல. உண்மையான எல்லாருக்குமே தெரியுது, ஜென்யூன் ரீசனுக்காக போராடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுது இவ்வளோ யோகியத்தில் நடக்குது அப்படிங்கிறது. எல்லாருமே பேசும்போது தான், அதுவும் யாரும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை. அதில் ஒருத்தருக்கும் அது குறிப்பிட்ட சித்தாந்த ரீதியாக பார்த்திங்கன்னா வலது இடதுன்னு அவங்களுக்கு தெரியாமலே கூட இருக்கலாம். ஆனால் அவங்க செய்கிற ஆக்ஷன் வந்து நேச்சுரலி ஒரு வலதுசாரி கொள்கைகளுக்கு எதிரான மூமெண்ட் தான் அது. ஆனால் அதில் எந்த அரசியல் கட்சி பின்னணியும் அதில் கிடையாது. அதில் வந்து இந்த காங்கிரஸ் போய், ஏன்னா அப்போசிஷனாக இருக்கிற எல்லாருமே அந்த வேலையை பண்ணுவாங்க. நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது
எல்லா அண்ணா ஹசாரையை வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கலையா? அப்போ மாத்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டதில்லை இதே பிஜேபிக்கு ஒரு அண்ணா ஹசாரே, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அன்றைக்கெல்லாம் தேவைப்பட்டாங்க இல்லையா? நீங்கள் நல்ல பவருக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஜென்னிசன் மேலே யாரோ உள்ளே இருக்காங்க, ஒரு நக்சல் சிந்தனை இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா யார் ஏற்றுக்க முடியும்? அது ஒரு கட்டம் ஒருபடி மேலேயே போயிட்டார் அவர் மோடி. என்னென்னா, இவங்களை நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. நீங்கள் யார் மன்னிக்கிறதுக்கு? முதல்ல அதை கேட்குறோம். 20 நாள் போராட்டம் நடந்து 20வது நாள் அன்றைக்கி அடின்னு அடிச்சிங்களே அவங்கள. அதையும் மீறி அவங்க நின்னாங்க இல்லையா? தர்மேந்திர பிரதான் நிச்சயமாக ராஜினாமா செய்யணும் அப்படின்னு. அப்போது அதை ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க இல்லையா அவங்க. மோடிக்கு இதுதான் பிரச்சனை. என்னென்னா, கடந்த 12 வருஷமாக கேள்வியே கேட்காம, கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லாத ஒரு மெத்தன போக்கை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அப்படி கடைப்பிடிக்கும்போது யாருக்கும் நான் ஆன்சரபிள் கிடையாது, என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற அந்த அதிகார வர்க்க போக்குக்கு அவங்க வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக ஒரு பெரிய ஆர்கனைஸ்ட் யூத், அவங்க எங்கேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வந்தவங்க அவங்க, அவ்வளோதான். அப்படி வரும்போது நேச்சுரலி அவருக்கு கொஞ்சம் ஆத்திரம் வருது. அதுவும் முதல் முறையாக ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த ஆத்திரத்தில் தான் அவர் அப்படி பேசுகிறாரு. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ஒன்றும் அப்படியே யூத்து நிறைய இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் அங்கே காலேஜுக்கு போங்க, அது போங்க, பெரிய பெரிய டைரக்ஷன்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட அடிப்படை கொள்கைகளை மாற்றாமல் ஜென்னிசன் எப்படி மாறுவாங்க? இதுக்கு எதுக்கு இடதுசாரிகள் ஒன்று இது என்ன நக்சலிஸ் எங்கே வரணுங்க? ஒன்றுமே வர வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வருவாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும் இதை. சரி, இவர் ஏன் அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம். இது இப்படி சொல்கிறாரு, ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, முதல்ல வந்த புதுசு 2014 இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறவங்களாம் கோ டு பாகிஸ்தான் அப்படின்னு அந்த அவங்களுடைய குரூப்ஸ் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் வந்துட்டு இருந்துச்சு. முழுக்க வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா கோ டு பாகிஸ்தான், இவங்கெல்லாம் யார் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் பாகிஸ்தான் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு முத்திரை குத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு ஆன்டி நேஷனல்னு முத்திரை குத்துறது, அவங்கள பர்சனல் அட்டாக், சாதாரண அட்டாக் இல்லை, பர்சனல் அட்டாக் கடுமையாக பண்ணது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக போச்சு. அப்புறம் மாவோயிஸ்ட்டை இது பண்ணுறேன், ஃபிசிக்கலாக அவங்களெல்லாம் இது பண்ணுறேன் சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நக்சல் பாதிகள் ரைட். அது அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள். ஆனால் இப்போ அதெல்லாம் ஒழிச்சிட்டேன், இனிமேல் நக்சலிசமே கிடையாது, எக்ஸ்ட்ரீமிசமே கிடையாதுன்னு சொல்லி மார்த்தட்டினவங்க இப்போ எதுக்கு இன்டலெக்சுவல் நக்சலிசம் பற்றி பேசணும் அப்படின்னா இதில் தான் டேஞ்சர் இருக்குது. அவர் எதையும் மறக்கலை, மோடி எதையும் மறக்கலை. இந்த ஜென்னிசட்டை வழிக்கு கொண்டுடணும், அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நெருக்கடியோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நான் இப்படி தான் போவேன், என்னை தேவையில்லாமல் பின்னிக்கு தள்ளிட்டீங்க, இப்போது நான் உங்களை விட மாட்டேன் யாரையும், நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேங்கிறது தான் இந்த சுதந்திர தின பேச்சுக்கு உள்ள உண்மையான அர்த்தம். என்னென்னா, நான் இப்படி தான் பிஹேவ் பண்ண போகிறேன், அப்போ யாரை ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாரு. உடனே ஒரு புதிய டேர்ம் இன்டலெக்சுவல் நக்சல் அப்படின்னாரு. ஆனால் எல்லோரும் அவ்வளோ யூத்தும், ஈவன் சிதம்பரம் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் டிஎம்சி எம்பி அவங்க கூட எல்லாருமா போகிறவங்க வர்றவங்களாம் நானும் அர்பன் நக்சல் இது போட்டுப்போது அவருக்கு ஒன்றும் புரியல இப்போது. ஆனால் அவர் சொல்ல வந்தது யார்? அடுத்தது பார்த்திங்கன்னா தான் முக்கியமானது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு அடுத்தது ஆக்ஷனில் வரணும் இல்லையா? அது என்னது? டெமோக்ராட்டிக்கலி ஃபங்க்ஷனிங் லெஃப்ட் பார்ட்டிஸ் மேலே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ட்ரம்ப் பேசினார் இல்லையா, கம்யூனிஸ்டுகள்லாம் நிறைய புகுந்துட்டாங்க, அது கம்யூனிசத்தை வேரோடு அறுக்கணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன மறு வாரத்தில் மிச்சிகனில் ப்ரோக்ரெசிவ் பீப்புள் ஜெயிச்சிட்டாங்க. அதில் கம்யூனிசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே லெஃப்ட் ஓரியன்ட், அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டியும் சரி டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ஒழித்து கட்டிட்டு 3வது ஒரு ப்ரோக்ரெசிவ் பார்ட்டி அங்கே ஜெயிச்சிருக்கு மிச்சிகனில். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் யாரும் தூண்டி விடுங்கிற அவசியமே கிடையாது. அது மக்கள் சிந்தனை அப்படி தான் போகும். அவங்க எலெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மக்கள் இடதுசாரிகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க.
நீங்கள் உட்காந்து எலெக்ஷன்லாம் சர்க்கமெண்ட் பண்ணிக்கிட்டு முழுக்க இவிஎம் வச்சுக்கிட்டு இல்லாட்டா வேறு மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு இது என்ன எலெக்ஷன் மாதிரி நடக்குது இது? அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் பதவியில் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய தேர்தலில் அப்படியே ஸ்வீப் பண்ணி அப்படியே ஜெயிச்சிட்டுலாம் நீங்கள் பதவியில் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அதிகார வர்க்க போக்குக்கு எந்த வித இதுவும் கிடையாது, ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் மக்களுடைய உண்மையான சிந்தனைகளை நீங்கள் உணராமல் உங்களுடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இதுதான் போகும். ஆனால் லெஃப்ட் பார்ட்டிஸை நீங்கள் குறிப்பாக டார்கெட் பண்ணுறது அடுத்தது. நீங்கள் இந்த வேலையில் இறங்குறீங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே ஒரு சர்க்குலர் அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போது அதை வித்ட்ரா பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இடதுசாரிகளுக்கு எதிரான, இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஒரு மிகப்பெரிய வாரை இந்த மோடி கவர்மெண்ட் இறங்கி ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டியது. எப்படி உங்கள் கட்சியோ மற்ற 30 கட்சிகள் எப்படி இருக்கோ அதே பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் தான், அதே எலெக்ஷன் ப்ராசஸில் தான், அதே ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் லெஃப்ட் பார்ட்டி சிபிஐயோ மற்ற கட்சிகளோ இருக்குது. அவங்க பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் அசம்பிளியில் நிற்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் நிற்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்குறாங்க, வீதியில் இறங்கி போராடுறாங்க, தொழிலாளர்களை திரட்டுறாங்க, மாணவர்களை திரட்டுறாங்க, இளைஞர்களை திரட்டுறாங்க. இளைஞர்கள் தனியாக திரட்டுறதுக்கெல்லாம் லெஃப்ட் பார்ட்டி காரணம் அப்படி சொல்கிறதுலாம் லெஃப்ட் பார்ட்டி சப்போர்ட் எப்போவுமே உண்டு எல்லாருக்கும். யார் யார் போராடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இடதுசாரி கட்சிகள் ஆதரவு கொடுக்க தான் செய்யும். அது எப்படி நீ தப்பு சொல்ல முடியும்? இப்போ ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமாக பேசுகிறார். அதை அவர் லெஃப்ட் பார்ட்டி சொல்லுவியா நீ? என்ன, அவர் காங்கிரஸ் கட்சி உன்னுடைய இன்னொரு பிரதிபிம்பம். அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது பொருளாதார கொள்கையில். அப்புறம் லெஃப்ட்டுன்னு சொல்லுவியா நீ? அவர் கடுமையாக உங்களை எதிர்த்து போராடுறாரு. அப்போ இடதுசாரி கட்சிகள் மீது நீங்கள் குறிப்பாக தாக்கல் பண்ணுறது அப்படிங்கிறது இது அனதர் இன்னொரு ஃபேஸ் ஆஃப் இது மோடி ரூல். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதை எதிர்த்து நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும். ஒரு லெஃப்ட் பார்ட்டிஸோ லெஃப்ட் திங்கிங்கையோ அது மாதிரி எந்த ஐடியாலஜி, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது இல்லையா, உங்களுக்கு ஒரு யூஆர் அண்டர் சம் ஃபிலாசபி, ஒரு ஐடியாலஜி, ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல. அது மாதிரி இன்னொரு ஐடியாலஜி இருக்கக்கூடாது நீ இப்படி சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு ஒரு ஃபிலாசபி, ஒரு ஐடியாலஜி, ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங், எக்கனாமிக் அஜெண்டா, பீப்புள் ஓரியன்ட் எக்கனாமிக் அஜெண்டா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ மியூச்சுவல் டிஸ்கஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். எது தப்போ அதெல்லாம் சரி பண்ணணும்ல. எதையுமே சரி பண்ணல. டிமானிட்டைசேஷன் ஓஹோ 4 பெரிய ஃபேக்டர்ஸ் அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு ஒட்டே பெரிய சூரர் மாதிரி போயிட்டு டிமானிட்டைசேஷனில் ஒன்றும் நடக்கலைங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்தது பற்றி கொரோனா ஹேண்ட்லிங், 4.5 லட்சம் பேர் செத்தாங்கன்னு சொன்னால் யூஎனில் போட்டு 45 லட்சம் பேர் செத்ததாக சொல்கிறாங்க. அப்போ அதை மூடி மறைக்கிறீங்க. மைக்ரேஷன் எத்தனை பேர் டப்புன்னு ஒரு நாளைக்கு நீ லாக்டவுன் பண்ணேன்னா மக்கள் ஊர் போய் சேர வேண்டாமா? அவங்கவுங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் மூடுறாங்க. அந்த எங்கே போவாங்க? அவங்க சொந்த ஊருக்கு போக வேண்டாமா? அதுக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் செத்து போனாங்க இந்த மைக்ரேஷனில் அப்படின்னு. தமிழ்நாட்டிலேருந்து பீகார் போனாங்க, ஒரிசா போனாங்க, நிறைய பேர் நம்ம பார்த்தோம். ரோட்டில் அத்தனை பேர் நடந்து போனாங்க, அத்தனை கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸை. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அது நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அதில் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு இன்றைக்கி வந்திருக்கு ப்ரூஃபு, கிட்டத்தட்ட 8000 கோடி அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது. அப்போ யாருக்கு போகுது அந்த எண்ணெய்? இது கொரோனாவில் இது மக்களுக்காக பண்ண போகிற சொல்லி வாங்கிட்டு அது எந்த கணக்கும் காமிக்க மாட்டோம், அது ஒன்லி பிஎம் வில் ஹேண்டில் அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இது வந்திருக்கு ஆடிட்டில் அது யூஸே பண்ணலை அப்படின்னு. அப்போ எதுக்காக இந்த பணத்தை வாங்கினீங்க, ஏன் யூஸ் பண்ணலைங்கிற கேள்வி கேட்க மாட்டாங்களா? அது இடதுசாரிகளா, அர்பன் நக்சலா அல்லது இன்டலெக்சுவல் நக்சலா? என்ன டிமாகி நக்சல் சொன்னீங்கன்னா அது எப்படி அர்த்தம்? நீங்கள் செய்கிற தப்புக்கு அது பதில் வரத்தான் செய்யும், கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க மக்கள். அவங்கள புஷ் பண்ணுறீங்க பொருளாதாரத்தில். அதே மாதிரி அரவில் ஃபாரஸ்ட்டை நீங்கள் அழிக்கிறீங்க, மைனிங் பண்ணி. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இன்றைக்கி இதில் என்விரான்மெண்ட்டை அப்படியே டிகிரேட் பண்ணுறீங்க, ஃபாரஸ்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ இதில் நிக்கோபார் நீங்கள் பார்க்குறீங்க, ஏர்போர்ட் கட்டுறேன், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க, சுற்றுப்புறச்சூழல் எல்லாம் பாதிக்குது. அதை பற்றிலாம் கவலை கிடையாது. மணிப்பூரில் ட்ரைபிள்ஸு
அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத விட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை ரோட்டில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி 40 பேர் துரத்தி ரேப் பண்ணி அவளை கொன்னாங்களே. அப்போ எங்கே போனீங்க மோடி சார்? அப்போல்லாம் அவங்க வாய் வரல. இப்போது இதை பற்றி நல்லா பேச தெரியுது டிமாகி நக்சலில். இதை கண்டிப்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். டெஃபினட்டாக அவர் தன்னுடைய பாதையை திருத்தி கொள்ளணும். திருப்பி உங்களுடைய அந்த பழைய கலாச்சாரம் எல்லாம் எடுபடாது இனிமேல். ஏன்னா லெஃப்ட்டு பார்ட்டிஸ் இருக்காங்களோ இல்லையோ, லெஃப்ட்டு அவங்க லீட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜென் இசட் வில் டெஃபினெட்லி கொஸ்டின் யூ. அதுக்கு நீங்கள் புதிய விளக்கம் கொடுத்தாலும் அவங்களாம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. வேறு வடிவத்தில் இது மீண்டும் வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் மாற்றிக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பொருளாதார கொள்கைகளை அடிப்படை மாற்றங்கள் செஞ்சே ஆகணும். அதை செஞ்சால் தான் டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நான் இப்படியே தான் இருப்பேன், என்னை ஏற்றி யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா டெஃபினட்டாக வில் பி இன் லாட் ஆஃப் ட்ரபிள். தேங்க்யூ.